ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ப்ளைன் ப்ளவுஸ் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கிங் பண்ணி பண்ணலாங்கிற வீடியோவை பார்ப்போம். இப்போ ஒரு ப்ளைன் ப்ளவுஸு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். இல்லை நான் எப்போவுமே ஒரு அளவு எழுதிப்பேன், கஸ்டமர் பேர் எழுதிப்பேன். அவங்களது ஃபஸ்ட்டு உயரம், நெக்ஸ்ட்டு அகலம், நெக்ஸ்ட்டு ஷோல்டரு, அதை நான் தோல் பட்டன் மார்க் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பின்கழுத்து, நெக்ஸ்ட்டு முன்கழுத்து, நெக்ஸ்ட்டு கை சுற்றளவு, நெக்ஸ்ட்டு நெஞ்சு உயரம், நெக்ஸ்ட்டு இடுப்பு, நெக்ஸ்ட்டு பட்டி. நான் இந்த மாதிரி மார்க் போட்டுப்பேன். இப்போ இந்த மார்க்கிங்கில் மெஷர்மெண்ட் பண்ணி மார்க்கிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு பக்கம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சஸ் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து பிடிச்சி இதில் எடுத்துக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த கழுத்துக்கிட்ட இந்த சைடு இருந்தால் தான் அதோட எவ்வளோ வருது, 15.5, அதாவது 15.5. நான் இப்படி பண்ணிப்பேன், 15.5ன்னு பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பேக் சைடோட அகலம் இல்லையா, இந்த ஸ்டிச்சு இருக்குது பாருங்கள், ஆம்கோல் கிட்ட இருக்கிற இந்த ஸ்டிச்சிலேருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும் இழுத்து பார்த்துப்பேன். இப்படி இழுத்து அளவு எடுக்கும்போது எவ்வளோ வருது பாருங்கள், 20.5. அப்போ 20. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எப்போவுமே நம்ம ரைட் சைடு தான் எடுக்கணும், வலது பக்கம்தான். அதுதான் நமக்கு வெளியில் தெரிகிற சைடு. ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுனாலும் இதுதான் எடுக்கணும், இதான் மேனேஜ் ஆகும் கரெக்டாக. அந்த பக்கம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். நான் அளவு எடுக்கும்போது இந்த ஸ்டிச் இருக்குங்க இல்லையா, இதை தாண்டி கொஞ்சம் நம்ம ஸ்டிச்சிங் எவ்வளோ பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு க்ளோத்தை விட்டுட்டு தான் நான் சேர்த்து டேப் வச்சு அளவு எடுப்பேன். அப்படி பண்ணும்போது எவ்வளோ வருது எனக்கு, இங்கே கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு ப்ளஸ் விட்டால் 3. அப்போது இங்கே ஷோல்டர் அகலம் எனக்கு 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் பேக் சைடு கழுத்து, இந்த மேலே ஸ்டிச் இருக்குதுங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சில் இருந்து இந்த கழுத்து ரவுண்டு எங்கே வருதோ அது வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணி இந்த டேப்பை மடித்து எப்படி பாருங்கள், பார்த்தா கரெக்டாக அந்த எட்ஜுக்கு வரும்போது எவ்வளோ வருது, இது நமக்கு பாருங்கள் 7 இருக்குது. அப்போ இங்கே 7. அப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் விட்டுட்டு 1/2 இன்ச்சு விடணும், விட்டுட்டு மீதியை அதுதான் மெஷர்மெண்ட். அப்போது 1/2 இன்ச்சுக்கு நான் 5ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஈக்குவல்ட்டு இங்கே வந்து 7.5. அப்போ தான் 7.5 இன்ச்சு நம்ம எடுக்கணும் பேக் சைடுக்கு. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம், முன்கழுத்தில் எப்போவுமே நம்ம இந்த கொக்கி இருக்கிற பக்கம்தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா அதுதான் நெக்கோட ப்ராடை கரெக்டாக காமிக்கும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஆகும், நம்ம பட்டி கொடுக்குறதுனால, ரிங்கு பட்டி கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ரா அகலமாகும். இதை வச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு கழுத்தும் 7 தான். அப்போ அதே மாதிரி 7.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக 5 போட்டுப்போம் இல்லையா, 7.5 உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கை சுற்றளவு. அப்போது இதை நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, இதில் வந்து பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு இப்படி மடிச்சுட்டு இந்த துணி இந்த தையல் இருக்கிறத விட ஒரு 1/4 இன்ச்சு மேலே இருக்கணும் டேப்பு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளார ஸ்டிச்சிங் கொஞ்சம் துணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டில் இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள், எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 5.5. அப்போது ரெடி இருக்கிறது 5.5 ப்ளஸ் ஒரு 5. அப்போ டோட்டல் எவ்வளோ, 6 இன்ச்சஸ். இது நம்ம கை வெட்ட வேண்டியது. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு. இந்த ஸ்டிச் கிட்டேருந்து இங்கே பிடிச்சி இந்த பட்டியோட அளவு இருக்குது பாருங்கள், அவ்வளோ வரைக்கும் நம்ம இப்படி இழுத்து
பார்க்கணும். பார்த்தா எவ்வளோ வருது? 14. இங்கே 14 வருதுன்னா ஸ்டிச்சஸ் இங்கே வருது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு ஆட் பண்ண தேவையில்லை, அதனால் 14. அதானதுக்கப்புறம் ஹிப் சைஸு. அப்போ இங்கேருந்து எடுத்து இது லென்த்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க. எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு? 35. அப்போது 35 இடுப்போட சுத்தளவு அவங்களுக்கு. இது ஆனதுக்கப்புறம் பட்டி, இடுப்பு பட்டி எடுக்கணும். அந்த இடுப்பு பட்டி எங்கே எடுப்போம்னா நம்ம இந்த உக்ஸ் இருக்கிற பக்கம்தான் நம்ம இடுப்பு பட்டி எடுக்கணும். ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம துணி ஆட் பண்ணுறதுனால, ஸ்டிச் பண்ணும்போது ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சேஞ்சஸ் ஆகும். இங்கே எடுக்கும்போது இந்த ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா டேப்பை வச்சுட்டு கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா 4.2. அப்போ 4.25. இந்த இடத்துல நான் அந்த சேர்த்து தான் 4.2ன்னு மார்க் பண்ணிக்குவேன். அதானதுக்கப்புறம் இந்த சைடில் வரணும் இல்லையா மார்க்கிங்கு, இங்கே வச்சுட்டு, ஏன்னா சில பேர் வந்துட்டு நான் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரணும்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக இங்கே பண்ணும்போது 3.2 அதில் 1/4 அப்படின்னா நான் வந்து சொல்கிறது என்னென்னா 1/4 இன்ச்சுக்கு 2ன்னு சொல்லுவேன், மார்க் பண்ணுவேன் இங்கே. அப்போ 3.2, அப்போ 3.25 இன்ச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அகலம் எடுத்துருக்கோம் இல்லையா 20 20.5 இந்த இடத்துல. இப்போ நம்ம இந்த கொக்கி பண்ணியிருக்கோம் பாருங்கள், உக்ஸ் பண்ணியிருக்கிற பாட்டிலேருந்து இந்த ஆம்கோலுக்கு நம்ம எடுத்துருக்க அளவு சரியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்டிச்சஸ்லேருந்து இந்த உக்ஸ் பண்ணுற இடம் வரைக்கும் இழுத்து வச்சு பார்க்கணும். பார்த்தா எவ்வளோ வருது? 10.5 வருது. அப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டில் 10.5 போட்டுக்கணும். அப்போ எவ்வளோ? 10.5னா கரெக்டாக இதில் பாதி வந்துச்சுங்களா? அதே மாதிரி இடுப்பு ஹிப்புன்னும் நம்ம அது மாதிரி மெஷர் பண்ணிக்கணும். 35 4 பாகமாக பிரிச்சுக்கணும். 4 பாகமாக பிரித்தா எவ்வளோ வரும்? இப்படி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துட்டா 8.25. அப்போ நம்ம இந்த இடத்துல 8.25ன்னு மென்ஷன் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம 9ன்னு ரவுண்டாக தான் எடுக்கணும். அப்போது 9 இன்ச்சு நம்ம ரவுண்டாக எடுக்க வேண்டியது. இப்போ ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல அப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, நம்ம மார்க் பண்ணிக்கிறதுக்காக. முதல்ல ஸ்லீவோட லென்த்தை பார்க்கணும். நம்ம ஸ்லீவோட லென்த் எவ்வளோ வருது? 9.5. அப்போ இங்கே எவ்வளோ பண்ணணும் நம்ம? 9.5ங்கும்போது இந்த இடத்துல 9.5 ரெடி. அப்போ ப்ளஸ்ஸு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ்ஸு, கீழே வந்து ப்ளைன் ப்ளவுஸ் இல்லையா இது, அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால எவ்வளோ வரும்? 10 இன்ச்சு, 10.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் இல்லையா, 1.5. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வருதுங்க? 10.5 லென்த்து. இந்த இடம் நம்ம எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த கையோட சுற்றளவு மொத்தமாக சுற்றி எடுத்தோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பாடி மெஷர்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஃபுல் சுத்தமாக எடுக்கணும். இப்போ எடுக்கச்சு நமக்கு எவ்வளோ காமிக்குது? 6. அப்போ இந்த பாட்டு இது வந்து கையோட எட்ஜு முன்னாடி. அப்போ 6 சுற்றளவு. அப்போனா அவங்களது எவ்வளோ வருது? 12 வருது சுற்றிக்கு. ஒரு சைடுக்கு மட்டும் 6. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம இது மார்க்கிங் பண்ணணும். பண்ணனா இங்கே 4 காமிக்கும். நம்ம 3.5 எடுக்கணும். எப்போவுமே எல்லா ப்ளவுஸுக்குமே 3.5. அப்போ அந்த 3.5 வந்து அந்த ஸ்டிச்சு கிட்ட சரியாக வருதா? இந்த இடத்துலேருந்து இங்கே
3 மார்க் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட். அதை நான் கட்டிங்கில் சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். பண்ணும்போது அந்த லென்த்து கரெக்டாக வந்துடும். இதுதான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது. இன்னொன்று, இங்கேருந்து எவ்வளோ வேணுங்கிறதுக்காக இவ்வளோ பார்க்கணும். பார்த்தா இந்த அகலம் எவ்வளோ வருது? 7.5 வருது. அப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் போட்டுட்டு 7.5, அதாவது 7.5 அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்படி போட்டு இதான் ஸ்லீவ் மார்க்கிங்கு. அவ்வளோதான். இப்போது மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணுறதை பார்க்கலாம். இவ்வளோ தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது, வேறு எதுவும் இல்லை.